இன்னைக்கு நாம பாடகர் எஸ்பிபியை பற்றி அறிந்து கொள்ளலாம். எஸ்பி பாலசுப்ரமணியன் ஜூன் 4, 1946 பிறந்திருக்கிறார். இவர் இந்திய திரைப்பட பின்னணி பாடகரும் இசை அமைப்பாளரும் நடிகரும் தயாரிப்பாளரும் ஆவார். எஸ்பிபி தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் அதிகமாக பணியாற்றி இருக்கிறார். 1966 முதல் திரைப்படங்களில் பாடத் தொடங்கி சுமார் 40,000க்கும் அதிகமான பாடல்களை மொத்தம் 16 மொழிகளில் பாடியுள்ளார். இவரை மக்கள் பாசமாக பாடும் நிலா என்று அழைப்பார்கள். இவர் சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருதும், ஆந்திர மாநிலத்தின் 25 நந்தி விருதுகளையும், கர்நாடகா, தமிழ்நாடு அரசு விருதுகளையும் பெற்றுள்ளார். மேலும் உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். 2012ஆம் ஆண்டில் இந்திய திரைத்துறை பங்களிப்பிற்காக NTR தேசிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 2010இல் வெள்ளி மயில் விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ 2001லும் பத்மபூஷன் 2011லும் வழங்கி இவரை கௌரவித்தது. 2021இல் இவர் மறைவிற்கு பின் பத்ம விபூஷன் விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. இதை அவருடைய மகன் எஸ்பிபி சரண் பெற்றுக்கொண்டார். எஸ்பிபியின் முதல் பாடல் MS விஸ்வநாதன் இசையில் LR ஈஸ்வரியுடன் ஓட்டல் ரம்பா என்ற திரைப்படத்திற்காக பாடிய அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்பதாகும். ஆனால் இத்திரைப்படம் வெளிவரவில்லை. அடுத்ததாக 1969இல் சாந்தி நிலையம் படத்தில் வரும் இயற்கை என்னும் இளையக்கண்ணி என்ற பாடலை ஜெமினி கணேசன் அவருக்காக பாடினார். ஆனால் அப்படமும் வெளிவரும் முன்பே எம்ஜிஆருக்காக அடிமை பெண் திரைப்படத்தில் பாடிய 1000 நிலவே வா பாடல் முதலாவதாக வெளிவந்தது. இதுவே இவர் பாடி வெளிவந்த முதலாவது திரைப்பட பாடல். இதன் பின்னர் இவர் G. தேவராஜனால் கடல் பாலம் என்ற திரைப்படம் மூலம் மலையாள திரைத்துறைக்கு அறிமுகம் ஆனார். 1979இல் வெளிவந்த சங்கராபரணம் என்ற திரைப்படத்திற்காக பாடல்களை பாடியதன் மூலம் உலக அளவில் பிரபலமானார் எஸ்பி பாலசுப்ரமணியம். இத்திரைப்படத்தில் பாடியதற்காக இவருக்கு சிறந்த ஆண் பின்னணி பாடகருக்கான தேசிய திரைப்பட விருதை பெற்றார். இவரது முதலாவது ஹிந்தி திரைப்படம் ஏக் துஜே கேலியே 1981இல் இது வெளிவந்தது. இதுவும் இவருக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்தது. எஸ்பிபி அவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய மனைவியின் பெயர் சாவித்ரி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். மகளின் பெயர் பல்லவி, மகனின் பெயர் எஸ்பிபி சரண். எஸ்பிபி தென்னிந்திய மொழிகளில் 70க்கும் அதிகமான திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என 4 மொழிகளிலும் 45 திரைப்படத்திற்கு மேலாக இசையமைத்துள்ளார். இந்த பாடும் நிலா. எஸ்பிபி 2020 செப்டம்பர் 25இல் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டு காலமானார். இது போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.